நடுவில் யார் இருக்கணும் வீடியோவில்? வள்ளுவர் இருக்கணும். ஆனால் நடுவில் ஸ்டாலின். இந்த வீடியோவை பாருங்கள், வள்ளுவரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ வீடியோ பார்த்தீங்கல்ல, நடுவில் ஸ்டாலின், வலது பக்கம் வள்ளுவர், இடது பக்கம் வைரமுத்து, 3 பேரையும் உட்கார வச்சு எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். வள்ளுவர் நாட்டை கொள்ளையடித்த கும்பல், வைரமுத்து மீட்டுவில் வந்து புகாரில் சிக்கியவர். இவங்க 2 பேர்கிட்ட ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்ன வள்ளுவரை பக்கத்தில் வச்சிங்கன்னா அதை விட அந்த ஒரு இணையா கேவலம் உங்களுக்கு. அதை விட அவரை நீங்கள் அவமானப்படுத்தணுமா? வள்ளுவர் கையில் பேனாவோடு இருக்கார், ஸ்டாலின் வேறு பேனாவோடு இருக்கார். சரி, வைரமுத்து பேனாவோடு இருக்காருன்னா சரி, வைரமுத்து ஏதோ கவிதை எழுதுகிறாரு சினிமாவில் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வைரமுத்து கவிதைக்கும் வள்ளுவர் கவிதைக்கும் ஒப்பிட முடியுமா? வள்ளுவர் என்ன சொன்னார்? எப்படிப்பட்ட கருத்துக்களை நாட்டு மக்களின் மனதில் விதைத்தார். உலக திருமறை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா உலகத்தில் இருக்கும் அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் அவர் எழுதிய விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க இது பண்ணலாம், பின்பற்றலாம். அப்படி கவிதைகளை எழுதினார். அவருக்கு கையில் கவிதை பேனா வச்சுக்கிட்டு இருக்காரு. வள்ளுவர் கையிலையும் ஒரு பேனா வச்சுட்டாங்க, ஸ்டாலின் கையில் பேனாவை கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் எந்த காலத்தில்ப்பா கவிதை எழுதினார்? எந்த காலத்தில் புஸ்தகம் எழுதினார்? உங்களில் ஒருவன் ஒரு புஸ்தகத்தையே கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறவங்களை எழுதி வச்சுக்கிட்டு காமிச்சு பார்த்து அடித்தார். இப்படிப்பட்ட வள்ளுவரை இவ்வளவா கேவலப்படுது. அப்போ உங்கள் 2 பேர்த்து கூட போய் வள்ளுவரை போடுறீங்களப்பா. ஏதோ வைரமுத்துட்ட போட்டால் கூட இருந்தாலும் கவிதை எழுதிக்கிட்டு இருக்காருங்கன்னா, ஸ்டாலினுக்கு பக்கத்தில் வள்ளுவர் வச்சுக்கிட்டு பேனா வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த வள்ளுவருக்குரிய மரியாதை காரி துப்ப மாட்டான். உலகத்துக்கான நூல் அது. அப்படிப்பட்ட நூல் எழுதினவரை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஒருவனுக்கு ஒரு தீங்கிறாங்க அவர், நீங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆளுங்களா? ஸ்டாலின் பேசுகிறாரு இந்த மீட்டிங்கில். அதாவது ஈவேரா மதங்களையே வெறுத்தாராம். யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன மதம்னா குரல் மதம் அப்படின்னு சொன்னாராம். மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் குரல் மதம் என்று சொல்லுங்கள், உங்கள் நெறி குரல் நெறி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். இது எந்த காலத்தில் சொன்னார், எங்கே சொன்னாருன்னு அவர் எந்த புத்தகத்தில் படித்தாருன்னு தெரியல. ஈவேரா திருக்குறளை பற்றி என்ன சொன்னாருன்னா, தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னார் திருக்குறள். ஆதாரம் கொடுக்கவா ஸ்டாலினுக்கு? அவர் எப்போ நான் மதம் வந்து வள்ளுவர் மதம் குரல் மதம்னு எந்த காலத்தில் சொன்னார்? எந்த முட்டாள் எழுதி கொடுத்தான்? திருக்குறள் என்ன சொன்னார்? திருவள்ளுவரை ஆரியர்களின் ஏஜென்ட்டியானார், பிராமணர்களோட ஏஜென்ட்டியார் திருவள்ளுவர்னு. பாருங்கள், எடுத்து பாருங்கள். திருவள்ளுவர் அவர் பட்டப்படுத்தாத அவமானம் எவ்வளவோ அவமானப்படுத்தினார்.